பாத்திரம் போட கழுவுறேன் சார். என்ன படிக்க மட்டும் சொல்லாதீங்க சார். எழுந்துடும். நல்லா படிச்சா நல்ல வேலைக்கு போவ, இல்லன்னா அந்த நாட்டை கலவரம் இருக்கதான் போவ. அப்பா மவனு நீங்க தான் குமரேஷ் அப்பாவா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நாலாப்புங்க. மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 1000, மாசம் 30,000ங்க. ஏங்க நான் 3 டிகிரி படிச்சு எனக்கே மாசம் 12,000 தாங்க சம்பளம். மேஸ்திரி மாசம் 50,000 வரேன். சார் என்னை கூட்டு போங்க சார். தேவி, எங்க அம்மா உங்களுக்கு என்ன வேணும்? மாமியார். இப்போ உங்க அம்மா எனக்கு என்ன வேணும்? மாமியார். இந்த 2 மாமியாருக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, என்னன்னு தெரியுமா? தெரியல, நீயே சொல்லு. எங்க அம்மா ஊர் கதையை என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, உங்க அம்மா என் கதையை ஊரெல்லாம் போய் சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? சொல்லுங்க. மாஸ்டர் மணி 8 சமையல் ரெடி ஆகலையா? இன்னும் உப்பு மட்டும் தான் போனா, உப்பு போட சமையல் வேலை முடிஞ்சு. மண்டே உப்புறா மாஸ்டர் மாஸ்டர் வழங்க முடியா? உப்புட்டோடா பாருங்க. மாஸ்டர் நீ வாங்க. மாஸ்டர் நீங்க மூர்த்த நாள் இலை எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. இலை ரேட் வேற கூடி போச்சு. அதனால ஒரு இலைய 4 நாளா வெட்டுங்க. 4 நாள் அங்க வெட்டிக்கிட்டு 8 வெட்டிடுவேன். சூப்பர் மாஸ்டர், நீங்க தான் மாஸ்டர். மாஸ்டர் இன்னொரு முக்கியமான விஷயம், என் சொந்தக்காரங்க புள்ள மோசமானவங்க. வரிசையா சட்டி பாத்திரத்தை தூக்கிட்டு வருவாங்க. குழம்பு கொடு, ரசத்தை கொடு, மோர கொடுத்து எவன் கேட்டா குடுத்துறாதீங்க. அப்படி எவனு கேட்டா சத்துன்னு அரைஞ்சிருங்க. யாரு கேட்டா அந்த உண்டிப்படி மாமன் தான் அடிக்கத்தானு சொல்லுங்க. மாஸ்டர் குடியார நாய காரணத்தால கிளாஸ் வச்சுட்டு வந்துடா. கூட்ட கூட்டு பாயசத்தை கொடுங்க. ஒண்ணு கிடையாது, போடா. ஓ மாஸ்டர், ஓ மாஸ்டர் எதுக்கு அவன் அடிச்சீங்க? நீ தானே யார் எதுக்கிட்ட வந்து அடிக்க சொன்னீரு? ஓ அவன் தான் என் மாப்பிள்ள. அவன் தாகத்துக்கு தண்ணி தான் கட்ட வந்தேன். இப்ப தாலி கட்ட மாட்டேங்க. இதுக்கு எதுக்கு நான் கவலைப்படுறீங்க? தாலி தானே நான் கட்டுறேன். கரண்டி கொடுங்க, ஆம்லெட் திருப்பி போடணும்ல, கரண்டி கொடுங்க. நானே ஃபர்ஸ்ட் டைம் அழகா ஆம்லெட் போட்டிருக்கேன். என்னங்க கரண்டியை கொடுங்க, நான் திருப்பி போடணும். நீங்க இப்ப மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியும். ஒரு அன்பான அறிவான அழகான மருமகளை மனசு கட்டி வச்சுக்கோங்க அப்ப நீங்க பெருமைப்படுறீங்க, எனக்கு புரியுது. இருந்தாலும் ப்ளீஸ் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண விடுங்க. ப்ளீஸ் கரண்டியை கொடுங்க, நான் ஆம்லெட் திருப்பணுங்க. ஏன் இப்ப கை கட்டி போட்டிருக்கீங்க? என்ன பெரிய அன்பான அறிவான மருமகளை வந்து கூர்ச்சு போயிருக்கீங்க. ஏன்னா அருமை கரண்டியை கைக்குள்ள சொறி வச்சுக்கிட்டு கரண்டியை கொடுக்குறேன் ரொம்ப அறிவா இருக்கு. உன்னை பார்த்து கூர்ச்சுட்டேன். ஆம்பளைக்கு கட்டுறதுக்கு வாங்கிட்டு வரியா? அக்கா வராங்கடா. டேய் அக்கா தானே வராங்க, ஆய் வர மாதிரி அலற. இல்லடா, சின்ன வயசுல இருந்து அவங்க பார்த்தா எனக்கு பயம்டா. ஏய் அவங்க என்ன பண்ண போறாங்க? காசு தான் கேட்க போறாங்க. அவங்க கடவுளுக்கு நிக்கிறவங்க மச்சான். அவங்க எதை ஆசீர்வாதம் மட்டும் அப்படியே நடக்கும்டா. மச்சான் காசு கொடுறா. அக்கா இல்லக்கா, இவனுக்கா காசு கொடுச்சுனா இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. சின்ன வயசுலயே உன் சின்ன மனசுக்கு இவ்வளவு பண்ற, கடவுள் உங்களுக்கு பெரிய மனசா கொடுக்கணும்ப்பா. டேய் வாங்கின காசை கொடுத்து தொலைஞ்சானடா. நே ஒரு டீனே. ஏய் ஆமாடா, செலவு காசு இல்லடா. டீ குடிக்க கூட காசு இல்லடா. இந்த டீக்கு காசு கொடு. ஆமா அடா, உன்கிட்ட காசு கொடுத்துட்டு சோத்துக்கும் வக்கு இல்லாம இங்கிட்ட அங்கிட்டு திரும்ப டீக்கு காசு இருக்கு. எம்புட்டு காசு வாங்கின? இந்நேரம் வட்டினால எம்புட்டாச்சு. எப்பா நீ நேர்ல வந்து பாருப்பா, ஜிபேலயும் 10 பைசா இல்ல. இல்ல நீங்க டீ போடுங்க, காசு இருக்கு. டேய் சாமி சத்தியமா காசு இல்லடா. நே டீ எம்புட்டுனே 15 ரூபா. டீ காசு இப்ப அந்த டீ ஆண்டி கொடுங்க. பெட்ரோல் போட ஒரு 100 ரூபா மட்டும் கொடுக்கா. ஏன் அப்படி கெஞ்ச விடுற? எப்ப பார்த்தாலும் காசு காசு உயிரை வாங்கிட்டு இருக்காதடா. அங்க பாரு ஆள் வருது. ஆமா இது எப்படி? ஹலோ மேடம், உங்க ஓட்ட ஸ்கூட்டி எப்ப பார்த்தாலும் இங்க போட்டே இருந்தீங்கன்னா என் காஸ்ட்லி காரை நான் எப்படி தான் வெளியில எடுத்துட்டு போறது? இது ஒரு ஸ்கூட்டி எப்படி நான் நிக்கட்டுறது? மைக் கார் பிச்சைக்கார நாய் பெட்ரோல் போடுறதுக்கு 100 ரூபாய் ஏன்ட்டு கேட்டு மைக்காரா? டார்லிங் சும்மா தானே இருக்க, வாவ வெளியே போயிட்டு வரலாம்.
இல்லடா இன்னைக்கு நான் எங்கேயும் வரலடா, எனக்கு வேலை இருக்கு. இதே அவன் கூப்பிட்டு போயிருப்ப. மூதேவி, அவன் என் புருஷன், அவன் எங்க விட்டாலும் நான் போய் தான் ஆகணும். பெட்ரோல் இல்லையா? ஆமா பெட்ரோல் இருங்க தம்பி, நான் போய் வாங்கிட்டு வரேன். எங்கனே இருங்க. வாங்க இந்த டிக்கெட் திறக்குங்க. அந்த பெட்ரோல் இருக்குல்லக்கா. இதுவா என் வீட்டுக்காரு காட்டுக்குள்ள இது வண்டி நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்றதுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அப்பா அம்மா விளையாடி பாப்போம் மச்செல்லாம் விளையாடலாம். என்னங்க நார்மலா இது மாதிரி கலாய்ச்சா பயந்துட்டு தானே ஓடுவீங்க? அந்த சீன்லாம் இல்ல, இப்பவா விளையாடலாம். நான் சும்மா தெரியாம கலாய்ச்சிட்டேங்க. சரி என்ன கலாச்சிட்ட, யார் அப்பா யார் அம்மான்னு பாக்கலாம் வா. அக்காக்கா சாரிக்கா ப்ளீஸ்க்கா விட்டுருங்கக்கா. அது அக்காவா? அக்கா சொன்னா உனக்கு சாப்பாடு தான். ஐயோ என் ஃப்ரெண்டு இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதனால தான்க்கா ட்ரை பண்ணேன். இதான்க்கா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். அதெல்லாம் தெரியாது, நான் கல்யாணம் பண்ணா உனதான் கல்யாணம் பண்ணுவேன். வா போலாம், வா கிளம்பு வா. அக்கா இப்பதான்க்கா நான் ஸ்கூல் லீவ் முடிச்சுட்டு 12th போக போறேன். ஸ்கூல்ல கூட எந்த பொண்ணையுமே இதுக்கப்புறம் கலாய்க்க மாட்டாங்க. வெள்ளன்னு பேசாத, கொல்லன்னு ஆயிடுவேன். உனக்கு அப்பா அம்மா விளையாட்டு வேணுமா வேணா வா. அக்கா வேணாக்கா ப்ளீஸ்க்கா விட்டுருங்கக்கா. மூடிட்டு ஸ்கூலுக்கு போற, திரும்பி பார்க்காத ஓடிடு. சரிக்கா பாய். இதுக்கப்புறம் அப்பா அம்மா பட்லா பட்டு சுத்தின்னு இருக்க கூடாது. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் ஜானி அந்த வாசலை தாண்டி போனேன்னு எனக்கு சுத்தமா மறந்துடணும். நான் அவ்வளவு சொல்லி நீ வாசலை தாண்டிட்டேல. ஆமா யாரு வெயிலுக்கு இருக்கு, மோர் குடிச்சா சரியாகும். என்ன 2 மோர்னே இங்க போறா. நடந்து வரும் ஊரிவன் 60 ரூபா. ஒரு டீ 60 ரூபாயா? டீ 10 ரூபா தான். அந்த மூதேவி 6 டீ குடிச்சிட்டு போயிருக்கு. 6 டீயா? மோர் வேணாமா? 6 டீ குடிச்சிட்டு அவனே உயிரோட இருக்கான். மோர் குடிக்காம நான் சாவ போறான். சார் நீங்க தான் ராபிடோ புக் பண்ணீங்களா? கழுதைக்கு போறத கண்டரவி மழையில தான் ராபிடோ புக் பண்ணியாடா நீ? அர்ஜென்ட் அதான். அதுன்னா என்ன நிக்கிற? வண்டியில ஏறா. வரதெல்லாம் கொல்ல புடிச்சதாவே இருக்கு. ஐயோ மேம், எம்மனும் உங்களுக்கு அவ்வளவு பாசமா? இல்ல நீ கால தோவ போட்டேல. ஐயோ மேம், ஆமா. டேய் முட்டு வாடா. ப்ரோ எக்ஸாக்ட்டா எங்க போறீங்க? எக்ஸாக்ட்டா வீட்டுக்கு போறேன். எக்ஸாக்ட்டா மார்ச்சரி அனுப்பிடுறோம். ஒழுங்கா அனுப்பிடுங்க. சும்மா திருவான்மூர் வரைக்கும் போறேன். திருவான்மூரா? ஒரு 20 ரூபாய் மேல கொடுத்துறீங்களா? யார் மேல? நல்லா இல்ல, கேவலமா இருக்கு. நல்லா இல்ல, பெட்டரா பண்ணுமா. 20 ரூபாய் என்ன? மேல 1 ரூபாய் போட்டு 21 ரூபாய் தரேன். ஏய் நீ பொறந்ததுல இருந்து இப்படிதானடா? அப்ப கொஞ்சம் கியூட்டா இருப்பான்னு அம்மா சொல்லிருக்காங்க. நீங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு. தேங்க் யூ. ஒரே நிமிஷம் ஓரமா நிறுத்துங்களா, ஃப்ரெண்டு கால் பண்ணுங்க. டேய் மச்சான் கேக்கலடா, ஒரே நிமிஷம் செய்யறேன், ஸ்பீக்கர்ல போடுறேன். நான் மச்சான் அழகான பொண்ணு கூட எல்லாம் போற. அப்ப அது நான் இல்ல, நீ வேற யாரையும் பாத்த. இருடா கால் பண்றேன். அதான் கொஞ்சம் டைம் ஆகுது, வண்டி எடுக்கிறீங்களா? ஆமா அர்ஜென்ட் எங்க போற? ஐயோ மேம், அர்ஜென்ட்லாம் இல்ல. சும்மா அப்படியே ரெய்னி சீசன் ஆனிச்சா, அதான் பசங்களை கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டாங்க. அப்படியே ராத்திரி புக் பண்ணிட்டு ஜாலியா அப்படியே ஊர் சுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா மேம் என்னால இயற்கை ரசிக்க முடியல. நான் உங்க சோல்டர்ல ஏறி உட்காந்துக்குவா? உமால எனக்கு டென்ஷன் ஆகுதுடா. எங்க அம்மாவில ஏன் மேம் டென்ஷன் ஆகுது உங்களுக்கு? அண்ணா அவன ஹாஸ்பிடல்ல எல்லாம் சேர்க்காதீங்க, எங்கயாச்சும் காவல போட்டு போங்க. நான் ஒரு 4 மொக்க ஜோக் சொல்றேன், நீ அதுக்கு ஆன்சர் பண்ணு, நான் காசு கொடுத்துறேன். சரியா? மொக்க ஜோக்கா? அது மட்டும் வேணா பிரீத்தி. அந்த 2000 ரூபாய் இல்ல என்னால முடியும். சரி சொல்லு. ஒருத்தன் பழம் வாங்கலாம்னு சொல்லிட்டு காய்கறி கடைக்கு போனானா, ஆனா ஒரு பழத்தை மட்டும் பார்த்து பயந்து ஓடிட்டானா. என்ன பழம்? பொன்னம் பழம். நெக்ஸ்ட் காக்கா ஏன் காக்கான்னு கத்துதுன்னு தெரியுமா? கீக்கின்னு கத்துறா, அது கிளின்னு நினைச்சுப்பாங்கல்ல, அதனாலதான் அது காக்கான்னு கத்துது. ஒருத்தன் டெஸ்ட்டுக்கு பிட்டெல்லாம் எடுத்துட்டு போய் பாஸ் ஆகலையா? ஏன்? ஏன்னா இவன் என்ன இன்னும் சாகாம